ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து செமிஃபைனல் ஸ்பாட்டுக்கு போவாங்களா இல்லையா, அவ்வளோதான். இந்தியா வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிக் ட்ரபிள்டாக தான் இருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுற மேட்சை பொறுத்து தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 50-50 சான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து நேற்று வந்து ஜிம்பாப்வேவை வின் பண்ணிட்டாங்க. நம்ம அதை வந்து நார்மல் வின்னாக எடுக்கலை. அவங்க வந்து பிரம்மாண்டமான வின்னு. அதாவது எப்படின்னா +5 நெட் ரன் ரேட் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த நேரத்தில் வந்து -3 இருக்கும். நெட் ரன் ரேட்டு 3.9 3.8 இருக்கும். அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து விளாடுற 2 மேட்சுமே நல்ல வின்னு கொடுக்கணும். கொடுத்தா தான் ப்ளஸுக்கு மேலே போக முடியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் வியாழக்கிழமை தான் இதுக்கான முடிவே தெரியுது, ரிசல்ட்டே. வியாழக்கிழமை மதியம் வந்து அகமதாபாத் மேட்ச் கிரவுண்டில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருக்குது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஈடன் கார்டனில் தான் நல்லா ஆடி இருந்தாங்க. ஸோ அகமதாபாத்துக்கு வரல. இப்போ அகமதாபாத் அவங்களுக்கு புதுசு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து அகமதாபாத்தில் டே கேமும் ஆடி இருக்காங்க, நைட் கேமும் ஆடி இருக்காங்க. அகமதாபாத்லேயே குடிசையை போட்டு தங்கிட்டாங்க. அவங்க ஹோம் கிரவுண்டு மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து பகல் கேமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நல்லா கிரிக்கெட் ஆடலாம், டியூ இருக்காது, மற்றபடி வேறு அண்டர் லைட் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு ஆடலாங்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்லோவாக போடுறாங்க. ஸ்லோவாக போடுற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது வெஸ்ட் இண்டீஸை ஓரளவு ட்ரபிள் பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சில் ஜெயிச்சாகணும். இந்தியாவோட கண்டிஷனே அதுதான். இந்தியன் ஃபேன்ஸோட திங்கிங்கே சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம பிரச்சனையே இல்லை. சிம்பாவேவும் வெஸ்ட் இண்டீஸையும் ஒரு ப்ராப்பராக கிரிக்கெட் ஆடி வின் பண்ணாலே நம்ம உள்ளே போயிடலாம். அங்கே சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்கன்னா மட்டும்தான் இந்தியா வந்து ஜிம்பாவேவை பிரம்மாண்ட வின் அடிக்கணும். அதுக்கடுத்து வெஸ்ட் இண்டீஸையும் ஒரு பெரிய வின் அடிக்கணும். அப்படிங்கும்போது அங்கேயே நமக்கு முடிஞ்சு அன்னைக்கு டேட்லேயே தெரிஞ்சிடும் இந்தியா உள்ளே போகிறாங்களா இல்லையாங்கிறது. ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்பாப்வேவையும் வெஸ்ட் இண்டீஸையும் வின் அடித்தாலே போதும் ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடணும். எந்த திங்கிங்கும் இருக்கக்கூடாது. நெட் ரன் ரேட் அடிக்கணும், ஒரு பெரிய வெற்றி அடித்தா தான் உள்ளே போக முடியும், அப்படிலாம் கிடையாது. ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த கண்டிஷன் கொஞ்சம் புதுசு. ஸோ அவங்க கேமுக்குள்ளே செட் ஆகிறக்குள்ளேயும் நேற்று வெஸ்ட் இண்டீஸ் கேமுக்குள்ளே ஜிம்பாப்வே செட் ஆகிறக்குள்ளேயும் வெஸ்ட் இண்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொலன்னு பொழந்துட்டாங்க. அதனால் அவங்களால உள்ளே வர முடியல. ஸோ இதே மாதிரி தான் சென்னை கண்டிஷன்லேயும் ஒரு டாஸை வின் பண்ணி கரெக்டான பவுலிங்கோ பேட்டிங்கோ எடுத்து கரெக்டாக கேமை எதிர்பார்த்தபடி கொண்டு போனோம்னா ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆமாம், ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடணும். சோஃபால் நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்கு தான் உனக்கு, கப்பு எனக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்க கப் கேக்கும் எனக்கு தான், கப்பும் எனக்கு தான்ட்டு கப்பை தூக்குற இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம இங்கேருந்து அவங்கள விரட்டி போகணும். ஸோ வந்து நமக்கு தேவை இதுக்கப்புறம் வந்து டீம் எப்படியோ எல்லோரும் ஒன்றா இருந்து டீம் வெற்றிக்காக பாடுபடுங்க. எப்படியாவது வின் அடிங்க. இல்லைன்னா இங்கேயே சொல்லிடுங்க வியாழக்கிழமையே நம்ம உள்ளே போக மாட்டோம்னு. ஏன்னா அப்புறம் தான் மனசை தேர்த்திட்டு ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுவோம், ஐபிஎல் வந்துடும். நீங்கள் உள்ளே போய் செமிலேயோ ஃபைனல்லையோ போய் அடி வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், வருஷம் ஃபுல்லாக அது ஒரு வேதனையாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடணும், ஆடுவாங்கங்கிற எதிர்பார்க்கலாம். நமக்கு வந்து பவுலர் நல்லா பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் தான் தவறும், துண்டு ஒர்க்கை தான் தவறும், அதுக்கு தவறக்கூடாது. சரியா? என்னன்னு பொறுத்திருந்து நம்ம வியாழக்கிழமை ப்ரீ அனாலிஸும் போடுறோம், ரிவ்யூவும் நம்ம சேனலில் வரும். எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.